அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்திருப்பலியானது நன்றி கோதுமையின் கொழுமையால் அவர்களுக்கு உணவளித்தார், மழை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். திருப்பாடல் 80 இறை வார்த்தை 17. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது தாயாம் திரு அவை திருச்சபை ஒரு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. என்ன தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவினை நாம் இன்று கொண்டாட சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் நாம் ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தின் பெருவிழாவை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே தனிப்பெரும் சிறப்பாக நமக்கு தாயாம் திரு அவை இந்த விழாவினை தந்திருக்கிறது. எதற்காக என்றால், ஒரு முறையாவது ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்பதற்காக தான். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவருடைய திருவுடல் உட்கொள்கின்ற பொழுது நான் ஆண்டவருடைய திருவுடலை தான் உட்கொள்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் வந்து ஆண்டவரை பெற்றிருக்கின்றோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் திருப்பலியையே நாம் ஒரு சடங்காக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலிக்கு வர வேண்டும், திருப்பலியின் ஒரு பகுதியாக நற்கருணை வழங்கப்படுகிறது, எனவே நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் அதை உண்ண வேண்டும் என்கின்ற மனநிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே. பல நேரங்களில் பலருக்கு உண்மையிலே அப்பத்திலும் ரசத்திலும் ஆண்டவர் வருகின்றாரா, அங்கு அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதா என்று கேள்விக்குறியோடு இருப்பவர்களும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நம்மில் யாராவது இருக்கின்றோம் என்றால், இருந்திருந்தோம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் நாம் வாழ்ந்திருந்தோம் என்றால், இது அந்த நேரத்திலே இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே நாம் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நாம் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு வேண்டி இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும்
நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ
அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சாலேம் அரசர் மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் அபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் அபிராமிக்கு ஆசி வழங்குவாராக. உம் எதிரிகளை உம்மிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு 10 பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு கால்மணையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வல்லமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சீயோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோளுடன் உம் மக்கள் தம்மை ஓந்தளிப்பர். வைகரை கருவுயிர்த்த பனிப்போல் நீர் உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். பல்லவி. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவும் அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு வாழ்த்தொலி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார்
ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறையாட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் எத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கிருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50 பேராக பந்தியில் அமர செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்தார்கள். அவர் வந்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கு இருக்கின்றவர்களில் யாராவது இயேசுவை உங்களுடைய புறக்கண் வழியாக பார்த்திருக்கீங்களா? இயேசுவை பார்த்திருக்கீங்களா? தொட முடியாத ஆண்டவரை தொட்டு சுவைத்திருக்கிறீர்களா? அல்லது இப்படியும் கேட்கிற, கடவுளை யாராலும் பார்க்கவே முடியலன்னு வாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது அவ்வளவு சக்தி வாய்ந்தவரை நீங்கள் கையால் தொட்டிருக்கின்றீர்களா? அன்புக்குரியவர்களே, அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தூய்மை மிகு திருவுடல் திரு ரத்தம். பார்க்க முடியாத ஆண்டவரை நாம் அப்பத்தின் வடிவிலும் ரசத்தின் வடிவிலும் நாம் பார்க்கின்றோம். தொடவே முடியாத ஆண்டவரை நாம் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அது மட்டுமல்ல, நாம் அவரை தொடவும் செய்கின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் திருஇறுதி ஆண்டவர் திருத்தலத்தின் சார்பாக பெருவிழா நல்வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வத்திக்கான் 2ஆம் சங்கத்திலே இவ்வாறு கூறுவதுண்டு. நற்கருணை என்றால் என்ன? நற்கருணை என்பது ஊற்றும் உச்சமுமாக இருக்கின்றது. The source and summit of human life என்று சொல்வார்கள். அதாவது ஊற்றும் உச்சமும். ஊற்றும் என்று சொல்கின்ற போது அடித்தளம். நற்கருணை தான் அடித்தளம். கிறிஸ்தவத்தின் அடித்தளமே நற்கருணையில் தான் வருகிறது என்று சொல்லுவார்கள். இரண்டாவதாக உச்சம் என்று சொல்கின்ற போது அதுதான், அதுக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. நம்ம படங்களில் சொல்லுவோம் இல்லைங்களா, கிளைமேக்ஸ். அது மாதிரி தான் கிளைமேக்ஸ். நற்கருணையின் உச்சம், நற்கருணை உச்சமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட விழாவினை நாம் இன்றைய நாளில் சிறப்பிக்கின்ற பொழுது நற்கருணையுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் நாம் வாசிக்கட்டும். முதலாவது வாசகமாக இருக்கட்டும், இரண்டாவது வாசகமாக இருக்கட்டும், நற்செய்தியாக இருக்கட்டும், மூன்றிலுமே உணவை மையமாக கொண்டுதான் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, காலம் தோன்றிய நாள் முதல் இன்று நாள் வரை மனிதர்களுக்கு மிக முக்கியமாக பார்ப்பது என்ன? உணவு, உடை, உறைவிடம். உறைவிடம் கூட பலருக்கு இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சரியான உடை இல்லாமல் இருப்பவர்களையும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் உணவு உண்ணாமல் இருக்கின்ற மனிதர்களை நாம் பார்ப்பதே இல்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உணவானது வெறும் வயிற்று பசியை நிரப்புகின்ற உணவு இல்லை. நற்கருணை என்பது வயிற்று பசியை நிரப்புகின்ற உணவு இல்லை, மாறாக மனதை நிரப்புகின்ற உணவு தான் இந்த நற்கருணை. நம்மில் பலர் இதை அனுபவித்திருப்போம். பலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தோடு பூசைக்கு போனேன், பூசையில் ஆண்டவரை நான் உட்கொண்ட பிறகு ஒரு மன நிறைவு எனக்கு கிடைச்சிருக்குது. அன்புக்குரியவர்களே, இதை தான் நாம் சொல்கின்றோம். நற்கருணை என்பது, ஆண்டவருடைய திருவுடல் திருரத்தம் என்பது ஒரு உணவாக நாம் பார்க்கக்கூடாது. அது நம்முடைய மனதை நிரப்புகின்ற உணவாக நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இரண்டாவது வாசகம் நமக்கு மிக அருமையாக தரப்பட்டிருக்கின்றது. திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்கட்டும். கொரிந்து நகரம் வணிக நகரம். அந்த நகரத்தில் பார்த்தீர்கள் என்றால் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஏழை, பணக்காரர், வணிகம் செய்கின்றவர்கள், அடிமைகள், மக்களிடத்தில் அடிமையாக இருக்கின்றவர்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆண்டவருடைய அந்த திருவுடல் திருரத்த விழாவினை, அந்த நிகழ்வினை இவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே ஒன்று கூடி நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்வார்களாம், அடுத்தவர்களுக்காக, வரவேண்டியவர்களுக்காக இவர்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவும் வர வேண்டியவர்கள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் அடிமைகள். பெரிய பணக்காரர்கள், தலைவர்களிடத்திலே தொழிலாளிகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்ற அடிமைகள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வேலையை முடித்துட்டு வருவதற்கு தாமதமாகும். அப்போது இந்த அப்ப பகிர்வு நிகழ்வானது நடைபெறுகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக பங்கேற்க முடியாமல் போகும். அதை தான் இங்கு திருத்துதர் பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் அனைவருக்கும் நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் பொறுத்து கொண்டு பிறகு இந்த அப்பப்பகிர்வு விழாவினை நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று அவர் சொல்கின்றார். அதான் சொல்கிறார், நீங்க கொண்டாடுகின்ற இந்த பகிர்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மனநிலையில் நமக்கு சொன்னாரோ அதை நீங்கள் கொண்டாடப்படவில்லை. மாறாக நீங்கள் வர வேண்டியவர்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு காத்து கொண்டிருக்காமல் நீங்கள் செய்கிறீர்கள் என்பதை தான் அவர்கள் சீர்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கண்ணோட்டத்திலே நாம் நம்மையே கேள்வி கேட்போம். நாம் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு பங்கேற்கின்றோம்? எத்தனை பேர் பூசைக்கு தொடக்கத்திலே நாம் இருக்கின்றோம்? உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்று குருவானவர் சொல்லுகின்ற பொழுதிலிருந்து நாம் திருப்பலியிலே பங்கேற்க வேண்டும். அதுதான் முழு பூசை. அது மட்டுமல்ல, வாசகங்கள் வாசிக்கப்படும் போது நாம் வாசகங்களை கேட்க வேண்டும், வார்த்தை உடைப்பட வேண்டும். அருட்பணியாளர் மறைவுரை ஆற்றுகின்ற பொழுது பொதுநிலையினர் மறைவுரையை பங்கேற்க வேண்டும், அதை கேட்க வேண்டும். கேட்கின்ற வார்த்தைகள் நமது உள்ளத்திலே உடைப்படுகின்றன. பிறகுதான் நாம் அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதிக்கின்ற பொழுது அங்கு ஆண்டவர் உடைப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பலர் நம்மில் பிரசங்கம் முடிச்ச பிறகு வரது, அல்லது வாசங்கள் வாசித்த பிறகு வருவது, அல்லது வாசங்கள் வாசிக்கும் போது என்ன வாசங்கள் வாசித்தார்கள் என்றே நாம் பார்ப்பதில்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் நாம் திருப்பலியில் பங்கேற்று ஆண்டவரை உட்கொள்ளுகின்றோம். இது மிகப்பெரிய தவறு அன்பார்ந்தவர்களே. அடுத்தபடியாக நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் இந்த திருப்பலியிலே, இந்த திருவிருந்திலே பங்கேற்கின்றோம்? அப்பத்தையும் ரசத்தையும் நாம் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டு குருவானவருடைய கரங்களிலே அது ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் தான் சாதாரண அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய திருவுடலாக, திரு ரத்தமாக வசீகரமாகிறது. எப்போ
ஆண்டவருடைய திருவுடலாக திரு ரத்தமாக மாறுகிறது என்று உங்களுக்கு தெரியுங்களா? பொதுவாக நற்கரணை முதல் திருவிருந்து பெறுகின்ற பிள்ளைகளிடத்திலே கேட்கின்ற கேள்வி, முதல் திருவிருந்துக்காக நீங்கள் உங்களையே தயாரித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எப்பொழுது ஆண்டவருடைய திருவுள்ள திரு ரத்தமாக மாறுகிறது கேட்கின்ற பொழுது பல பிள்ளைகளுக்கு தெரிவதில்லை. எப்பொழுது குருவானவர் தன்னுடைய கரங்களில் எடுத்து இதோ ஆண்டவருடைய திருவுடல் என் உடல் என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கின்றாரோ அப்பொழுது ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது. அதே போன்றுதான் இதோ என்னுடைய ரத்தம், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள், அப்பொழுது ஆண்டவருடைய திரு ரத்தமாக மாறுவதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே. ஆனால் நம்மில் பலர் அந்த நேரத்தில் தான் நாம் விழிப்பாக இருப்பதில்லை. பிறகு நற்கரணை பெறுகின்ற பொழுது கூட நாம் ஆண்டவருடைய திருவுடலை பெறுகின்றோம் என்கின்ற மனநிலையில் நாம் வரிசையில் வருவதில்லை. இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களிலே நாம் அவருக்கு தேவையான மரியாதையை நாம் தருகிறாத பொழுது நாம் அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் போகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித ஜஸ்டின் அவர்கள் சொல்லுவார், நற்கரணை உட்கொள்கின்ற பொழுது எந்த உணவும் உண்ணாமல் நாம் உட்கொள்ள வேண்டும். நற்கரணை உட்கொள்கின்ற பொழுது எந்த உணவும் உண்ணாமல் நாம் உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்ட பிறகு நீங்கள் நஞ்சை குடித்தால் கூட அந்த நஞ்சு தன்மை இல்லாமல் போய்விடும் என்று சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நம்மில் பலர் திருப்பலிக்கு வருவதே ஏதாவது சாப்பிட்டு விட்டு தான் வருகின்றோம். சின்ன பசங்கள் முதற்கொண்டு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு நாம் இப்படி பார்க்கின்றோம். இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதும் இல்லை, பெரியவர்களும் இதை கடைபிடிப்பதில்லை. அன்பார்ந்தவர்களே, இது புனித ஜஸ்டின் வழியாக நமக்கு தரப்புகின்ற செய்தி இதுதான். நற்கரணை நாம் முதலிலே நாம் உட்கொள்வோம் என்பது. எனவே இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொண்டு நற்கரணையாக மாறுவோம், நற்கரணை ஆண்டவராக நாம் வாழ்வோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணை மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். நமது தேவைகளை நன்கு அறிந்திருக்கின்ற தந்தையாம் கடவுளிடத்திலே நம்முடைய தேவைகள் கருத்துகளுக்காக நாம் ஜெபிப்போம். உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும்
தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே. எம் பங்கில் உள்ள சிறு குழந்தைகள் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும், என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வளரவும் உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல்நல குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெற்று வரும் ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, இதோ இந்த அருமையான நேரத்தில் எம் பங்கில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மிடத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைப்பொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் நீர் எங்களுக்கு தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு உணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையும் ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீர் உம் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று
ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருளடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானத்தூதரின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்திட உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுகுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையின் ஊற்றும் உச்சமுமாக விளங்குகின்றார். இவரை போல நாமும் நற்கருணையாக மாற அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பானவர்களே, அனைவரும் முழுந்தால் படியிடுவோம். இயேசுவின் திருதயத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் அன்பான திரு இதயமே, என்னை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். நீ தரும் எல்லா வரங்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். உமது திருக்கரங்களால் என்னை ஆசீர்வதியும். உமது ஆசீரும் அருளும் எனக்கு பாதுகாப்பரணாக இருந்து என்னை வாழ்விக்கின்றதோ, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணரச் செய்தருளும். இயேசுவே, உம் அன்பார்ந்த பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உம்மை போல் நானும் பிறரை அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல் மனதை தாரும். உம் திரு இதயத்திலிருந்தும் காயங்களிலிருந்தும் வழியும் திரு இரத்தத்தால் என்னை புனிதப்படுத்தியருளாம். என் துன்ப நேரத்தில் எனக்கு ஆறுதலை தந்தருளாம். என் பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைக்க உதவி புரியும். என் உள்ளத்திற்கு சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பும். இயேசுவின் திரு இதயமே, உமது பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் உமது அன்பு இருதயத்திலிருந்து அருளை பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைவர் அமரவும். எழுந்து நிற்பாம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தை 57. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்ளுவது
உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் இப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நடமாடும் நற்கருணையாக மாறிட சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.